அதற்கு காரணம் அவர் எடுத்துக்கொண்ட அந்த நோக்கம். மனிதன் நோக்கங்களால் அடையாளம் பெறுகிறார். மற்ற அடையாளங்கள் அனைத்தும் மாறக்கூடியவையே. எதை ஒருவர் நோக்கமாக வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்தே அவருடைய ஆளுமை தீர்மானிக்கப்படுகிறது என்கிறார் இளையன்பு ஐஏஎஸ். இது மிகச்சிறந்த வார்த்தைகள். இவருடைய நோக்கம் சேவை மட்டுமே. அந்த சேவையை மட்டுமே கொண்டு அந்த துறவற சபையில் நுழைந்ததால் தான் இன்றைக்கு வரையில் அவர் சிறந்த ஆளுமையாக பார்க்கப்படுகிறார். மல்டி டேலண்ட் பர்சனாலிட்டி என்று போற்றப்படுகிற வகையில் அவர் எந்த துறையை கையில் எடுத்தாலும் அதில் சாதனையை புரிந்திருக்கிறார். தன்னுடைய அழகான புன்னகையால், தன்னுடைய பொறுமையால், அவருக்கு பெயருக்கு தந்தார் போல் அழகாக அவர் சென்ற இடமெல்லாம் பூத்து வாசம் பார்க்கிறார். ரோஸ் மிக அழகான பெயர். இன்றைக்கு கோடை விழா கொடைக்கானலிலும் ஊட்டியிலும் ரோஸ் மலர்கள் தான் பூத்து குலுங்கி கொண்டிருக்கும். பார்க்க பார்க்க அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு அருணாச்சலத்திலே இந்த ரோஸ் நம் எல்லாரையும் மகிழ்ச்சிக்கு உண்டாக்கி இருக்கிறது என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். அதற்கு காரணம் இவருடைய நோக்கமாக சேவையை மட்டும் அவர் எடுத்துக்கொண்டிருந்தார். அவர் ஆட்டிடியூட் கான்ட்ரிபியூட்ஸ் டு சக்சஸ். நமது மனப்பாங்கு தான் நம்முடைய வெற்றிக்கு அடிபடுகிறது. நம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அவர் ஒவ்வொரு இடத்திலும் பணியாற்றுவது தான் அந்த சேவை, அந்த சிறப்பு. இன்றைக்கு அவர் முத்திரை பதித்ததற்கு காரணம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்று வானுடைய தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வான்புகள் வடுமொழி வாக்கிற்கிணங்க நம் அருணாச்சலம் மண்ணிற்கு பெருமை சேர்ந்த அந்த அருண் சகோதரி இன்னும் நீண்ட ஆணைகளோடு தொடர்ந்து பணியாற்றி இன்னும் பல விழாக்கள் கண்டு இந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்து பல்லாண்டு வாழ வேண்டும், வாழ்க வாழ்க என்று அருணாச்சலம் கிராமத்தின் சார்பாகவும் இந்த மண்ணில் பிறந்து உலகெங்கும் வாழும் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் சார்பாகவும் இந்த மண்ணோடு உறவு கொண்டவர்கள் சார்பாகவும் நமது பாசமிகு பங்கு தந்தையவர்கள் சார்பாகவும் நெஞ்சார மனதார வாழ்த்து இணைகிறேன். நன்றி. இந்த நேரத்தில் இந்த கிராமத்தின் சார்பாகவும் அருணாச்சலம் மண்ணின் மைந்தர்கள் சார்பாகவும் அருண் சகோதரி அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது. அருணாச்சலம் கிராமத்தின் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறது. அருணாச்சலம் உள்ள அருணாய் மைந்தர்கள் சங்கம் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறது. அருணாச்சலம் கிராமத்தை சேர்ந்த திரு சந்தனம் அவர்கள் கொண்டாடியிருக்கிறார். பாலா அவர்கள், அடுத்ததாக மாணிக்கம் அவர்கள், அடுத்ததாக பிரகாசம் ஆசிரியர் கே பிரகாசம் ஆசிரியர், அடுத்ததாக இ சந்திரம் சி ஐயா, அடுத்ததாக மாணிக்கம் டி மாணிக்கம் அவர்கள், அடுத்ததாக பி சஸ்டின் கும்பகோணம் ஆசிரியர் பி சஸ்டின், அடுத்ததாக திரு சார்ஸ் ஆசிரியர் அவர்கள், அடுத்ததாக சாமிக்கன், அடுத்ததாக ஆல்பர்ட் எஸ் ஆல்பர்ட் புஷ்பநாதன் அவர்கள் கிராமத்துடைய செயலாளர், அடுத்ததாக ஃபாதர் ஆரோக்கியசாமி, அடுத்ததாக யூஜின் சார் குடும்பத்தின் சார்பாக, யூஜின் பேசஸ் குடும்பத்தின் சார்பாக, அடுத்ததாக தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாசிலாமணி, அடுத்ததாக மாணவரை ஆரோக்கியதாஸ், மணிவேல்தாஸ் ராஜ், அப்புறம் சிறப்பு செய்யலாம் பார்த்தா எல்லாரும் வந்தாங்க.
ஏன் காதில் எல்லாருமே சரி. அடுத்ததாக கஸ்பார் ராஜேந்திரன் சேர்ந்த கஸ்பார் ராணி. அடுத்ததாக ராஜேந்திரத்தை சேர்ந்த விழுப்புரம் சார்பாக அடுத்ததாக ஜோசப் ராமசாமி. அன்பு, பொறுமை, நிதானம், எல்லாருக்கும் விட்டு கொடுக்கும் பண்பு, பரிவோடு அரவணைக்கும் பண்பு, இயேசுவினுடைய விழுமியங்களை உலக வாழ்க்கையில் கடைபிடித்த எங்க அத்தைக்கு இன்னைக்கு அதாவது சீயமாக பதவியேற்ற அந்த விஜய் கொண்டாடுகின்ற நாடாக இந்த 50 ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிறார்கள். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு செல்லவில்ல ரோசாலி அப்படின்னு கூப்பிடுவாங்க எங்க அம்மா. அவங்களையும் இந்த நேரத்துல அவர்களின் சார்பாகவோ இந்த பொன்னாடையை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறேன். அடுத்து சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் காணிக்கை சபை சிஸ்டர் அடுத்ததாக சிவகங்கை சோழபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சிஸ்டர் ஆனி சிஸ்டர் ஸ்டெல்லா அவர்கள் குடும்பத்தின் சார்பாக காணிக்கை சபை கோயம்புத்தூர் காணிக்கை சபை நமது சோழபுரத்திலே புனித தஸ்மின் மகளிர் கல்லூரி நடத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு சார்பாக அடுத்ததாக சிஸ்டர் இடைக்காட்டூர் மனத்தின் சார்பாக சிஸ்டர்ஸ். அடுத்ததாக சிஸ்டர் ஸ்டெல்லா. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலாம். ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கூட ஏதாவது போதிடலாம். அமலோரி குடும்பத்தின் சார்பாக மதுரை அமலோரி
Está haciendo.
விழா நாயகி ரோஸ் அவர்கள் நன்றியை நிகழ்த்துவார்கள். நாவிலும் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. புறவரம் என்னும் மனசை கொடுத்து கடந்த 50 ஆண்டுகளாக நாம் நடந்து வந்த ஆவிகளில் உடன் பயணித்து நிறைப்படித்தாய் என்னை பக்குவப்படுத்தி பயன்படுத்தி நன்றி நிறைவாக கொண்டார். இப்பொன் விழாவிலே வழிநடத்துகின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியின் புகழை சிரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். வானம் விரிந்த சூழலில் நீலநிற பூவாக மின்னிடும் நட்சத்திர கூட்டங்களில் பௌர்ணமி நிலவை போல ஆதவன் அடர்த்தியான செங்கற்களை விரித்த இறை அருளும் ஆசீரும் அனைத்துடனோடி ஆனந்திக்கும் அருளானந்தத்திலே என்னை வளர்த்தெடுத்து எனது தாயின் கருவிலே இந்த காணிக்கை அதை சமைத்து பெயர் சொல்லி அழைத்து துறவு வாழ்விலே 50 பொன்னான ஆண்டுகளை காமச்சேரி திருவிழாக இறைவனுக்கு மீண்டுமாய் என் இறைவனை நன்றியை சமர்ப்பிக்கிறேன். பொருள் வேண்டாம், பொருள் வேண்டாம், இது மன்னக ஆசைகள் வேண்டாம், எங்களும் உன் மனப்பதம் அமர்ந்து தரிசிக்கும் வரா என்று என்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கவும் காலத்தின் சூழலுக்கு ஏற்ப முழு ஆளுமையுடன் நான் வாழ வளர வழிகாட்டி எல்லா பணிகளிலும் எனக்கு ஊற்றுவராக இருந்து வழிநடத்திய எனது அருமையை பெற்றோர் பாசமிகு சகோதர சகோதரிகளை நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். தாய்மை உள்ளம் தனியை தாங்கும். தாய்மை உள்ளத்தோடு தற்போதைய பணத்து தந்தையாக இருக்கும் அருள்பணி ஜான் வசந்தகுமார் இவ்விழாவுக்கு அனுமதி தந்து திருப்பணியை இணைந்து நிறைவேற்றி இதற்காக செய்திருந்தது உடம்படைந்த நன்றியை கூறுகிறேன். நல்ல ஆலோசனைகள் நற்பயன்களை வாய்ப்பார்கள் என்பதற்கேற்ப எனது இறைப்பணியின் வளர்ச்சிக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி சீரும் சிறப்புமாக முன்னேற்ற பாதையை நோக்கி நான் பயணிக்கிற நல்ல நண்பராக வழிகாட்டியாக இருந்தவர் அருள்பணி அருள்ஜோசப் அவர்கள். அவர்கள் இவர் 1980களில் இருந்து எனக்கு அறிமுகமான எனது ஆண்கள் குரு தந்தை அவர்கள் திருப்பதி சிறப்பான மறைமுறையை வந்து எனக்காக எழுப்படைத்து கோப்புட நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த நன்றி திருப்பதியை இணைந்து நிறைவேற்றிய அருள் பணியாளர் மணி மனிதன் ஆரோக்கிய சுவாமி மற்றும் உறவினர்கள் அமர்தாஸ் இவர்களுக்கு எனது வெற்றி நாட்டிலிருந்து நன்றி கூறுகிறேன். மேகங்கள் முன்பும்போது மழை பொழிகிறது. அணிகள் பல ஒன்றாக இணையும்போது பயன்கள் பல தருகின்றது. இவ்விழா நன்றாக அமைய இல்லறத்தை நலமாக கொண்டு வாழ்ந்த எனது இரு அண்ணர்கள் குருசாமி செல்வநாதன் அக்காள் அமலபுரமே இவர்களது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த திருப்பதி கொண்டாட்டத்திற்கும்
அவனையும் குறித்த இவை குடும்பம் என்ற சூழலை வளர்த்தெடுத்து அஞ்சலுக்கு பணியாற்ற இவை உலக சபைக்கு அர்ப்பணித்து எனது பொறுப்பினால் திருப்பணியில் கலந்து கொண்டு வந்திருக்கும் இம்மண்ணின் மனிதர்களுக்கும் வருகை கொண்டுள்ள உற்சாக உறவினர்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் எமது சபைகளுக்கு வந்திருக்கும் சகோதரிகள் ஜோசி மற்றும் சாந்தி மற்றும் அனைத்து புராண சபைகளுக்கு வந்துள்ள எல்லா சகோதரிகளுக்கும் என்னுடைய இடையிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமில் குறிக்கும் சொல் நன்றி மனத்திலிருந்து அதை மண்ணுடன் சொன்னேன் என்ற வகையில் இந்த நன்றியின் விழாவிற்கு பிடித்து வழிகாட்டிய அனைவருக்கும் சிறப்பாக எனது அண்ணன் அவர் அற்புதா அக்கா நான்சி கிளாரா மருமகள் சிஸ்டர் அமளி அக்கா மேரியின் மகள் சிஸ்டர் எனது பேட்டி நிர்மலா சிஸ்டர் நிர்மலா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி பரிசேர்ப்போ என்னை ஏற்படுத்துவர் அல்லது ஏற்படா கடவுளை ஏற்படுத்த அருமையான பாடல்களை தேர்வு செய்து இத்திருப்பணியில் பங்கு வர வந்திய கணவன் அருள் மற்றும் அவரோடு இணைந்து அருமையாக பாடிய உறவினர் பாடல் குழு அனைவருக்கும் நன்றி. கலை நிகழ்ச்சியை உருவாக்கி திரையுடன் பாடிய பேரும் ஜோ நானி பெற்றோ நடனமாடிய செல்வி ஜோவிட்டா மற்றும் நடனமாடிய தேசியின் கண்மணிகள் கீழப்பூக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். சிறப்பு அறிமுகம் செய்த ஆசிரியருக்கும் பாட்டு பாடல் பாடிய மகிழ்ச்சிக்கும் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து நடத்திய ஈஸியாக இருந்து வழிநடத்திய மருத்துவர் பேராசிரியர் ஆரோக்கியத்திற்கும் இடைநிலை சின்னமாக இதை சிறிய அன்பளிப்பை உருவாக்கி தந்த பேரன் தோனி மற்றும் நிர்மலா செய்திகளுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றி. எல்லாத்திற்கும் பின்னணியிலிருந்து ஊர் கொடுத்த கிறிஸ்டி இந்த ஊரை சார்ந்த மகள் ஷீலா அநேக மகள் ஷீலாவும் சேர்ந்தவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் கிராம நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஆகிய பணியாளர்கள் இந்நாளை சிறப்பித்த அனைவருக்குமே எனது ஒட்டுமொத்த நன்றியை காட்டுகின்றேன். கிராமத்தில் உள்ளவர்கள் சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு பரிசு பொருளையும் அநேகருக்கு வந்து எனக்கு கொடுத்த நண்பர்களுக்கும் நீங்களாக என்னுடைய நன்றி.